ரீயூசபிள் பேடில் வேரியஸ் சைஸஸ் இருக்குது. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட்டி லைனர். பேண்ட்டி லைனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, இல்லை எனக்கு ஸ்பாட்டிங் இருக்குது அப்படிங்கிறவங்க பேண்ட்டி லைனர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்மால் சைஸ். ஸ்மால் சைஸ் ரொம்ப ஃப்ளோ கம்மியாக இருக்கும், இல்லை ஸ்பாட்டிங் தான் இருக்குங்கிற அன்றைக்கி ஸ்மால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம். மீடியம் எப்போ யூஸ் பண்ணணுன்னா, ஒரு 3rd டே 4th டே அன்னைக்கு, இல்லை எனக்கு ஃப்ளோ ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும், ஒரு 2 டேஸ் தான் இருக்குங்கிறவங்க மீடியம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் இருக்குது. லார்ஜ் வந்து ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைமில் லார்ஜ் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. 4 to 6 hours ஒன்ஸ் மாற்றிடுங்க. அவங்க ரொம்ப ஹெவியாக இருக்கவங்க நைட் டைமுக்கு எக்ஸல் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் திரும்பி படுக்கிறப்போ, இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தூங்கலாம் நைட்டில் எக்ஸல் யூஸ் பண்ணிக்கிட்டா. தென் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, இது மேட்டர்னிட்டி யூஸ் பண்ணுறது. குழந்த பிறந்தவங்க, அவங்களுக்கு ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க மேட்டர்னிட்டி பேட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேட் வந்து எப்படி நம்ம பேண்டீஸ் சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேட் சைஸும் நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணணும். நம்மளோட ஃப்ளோவை பொறுத்து தான் நம்ம பேட் சைஸையும் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்மால் to XXL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது.